ஹோலி ஜூனியர் ஸ்டார்ஸ் 2011 நடன நட்சத்திரங்கள் இருக்க சந்திக்கின்றோம். என்னோட இங்க அழகான ஒரு நட்சத்திரம், குட்டி நட்சத்திரம், சுட்டி நட்சத்திரம். அவர் தான் மேஃப்ளவர் தொடக்கப்படியை சேர்ந்த அகிலா. ஒரு பெரிய கைதட்டு. நன்றி. என்னோட ஒளி மூத்த படைப்பாளர் ஒளி கலைஞர் டி. பாலசுப்ரமணியம் சார். நீங்க போன மாசத்தோட இந்தியன் மூவி நியூஸ பாத்தீங்களா? ஆமா, வீட்டுல வாங்கினாங்க, நான் பார்த்தேன். சரி, ஏன் கேட்டீங்க? இல்ல சார், அதுல பழைய நடிகர் எம்ஜிஆர் மாதிரி ஒரு படத்துல இருந்தீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கும் எம்ஜிஆர் மாதிரி டான்ஸ் போட்டு பாக்குறீங்களா? எம்ஜிஆர் மாதிரி ஆடுவீங்க நீங்க? எங்க 2 ஸ்டெப் போட்டு காட்டுங்க பாப்போம். பரவாயில்லையே, நல்லா செஞ்சிருக்காங்க. அதுக்கு ஒரு பெரிய கைது கொடுக்கணும். சரி சரி. இப்ப எம்ஜிஆர் மாதிரி நீங்க நடன ஸ்டெப் போட்டு காட்டிட்டீங்க. எம்ஜிஆர் சேர்ந்து பேசுவீங்களா நீங்க? சார், நான் பார்க்கறதுக்கு தான் சின்ன பிள்ளையா இருந்தாலும் அந்த கால நடிகர் படம் எல்லாத்தையும் பார்த்துருக்கேன். நான் பிளாக் அண்ட் ஒயிட் படத்தையும் பார்த்துருக்கேன், கலர் படத்தையும் பார்த்துருக்கேன். இந்த காலத்து பிள்ளைங்கள லேச ஒன்றும் சிஸ்டம்ங்க ஒன்றும் இடப்படுத்த முடியாது. அவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. சரி, எம்ஜிஆர் ஸ்டெப்ஸ் காட்டுறீங்க. இப்ப எம்ஜிஆர் மாதிரி பேசி காட்டுங்க பாப்போம். எம்ஜிஆர் பஸ் பேசி காட்டுங்க பாப்போம். கிஸ்தி திரை வரி வட்டி வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, எதற்கு தர வேண்டும் கிஸ்தி? கொஞ்சம் மட்டும் அடிச்சுடுவாங்க போல இருக்குது. சரி, நல்லா தான் பேசுறீங்க, அழகா இருக்குது. ஆனா இது எம்ஜிஆர் வசனம் மாதிரி தெரியலீங்க. ஓ ஆமால, இது விவேக் சொன்ன வசனம். விவேக்கா? இன்னும் கொஞ்ச காலமா உண்மையிலே நான் மறந்துடுவேன். யாரு பேசாததே மறந்துடுவோம் போல இருக்குது. சரி சரி சார், எங்க அம்மா சொன்னாங்க அந்த காலத்துல நீங்கெல்லாம் படம் பார்க்கும்போது எந்திரிச்சு போய் சேனலை மாத்தீங்கன்னோ, இப்போ இருக்கிற மாதிரி ரிமோட் கண்ட்ரோல் இல்லைன்னு சொன்னாங்க. ரிமோட் கண்ட்ரோல் இல்லாதனால தான் இது சிக்குன்னு இருக்கீங்க. ரிமோட் கண்ட்ரோல் இருக்கிறனால தான் என்னமோ நாங்கெல்லாம் இப்படி இருக்கோம். அப்புறம் ஒண்ணு பண்ணுவோம். நான் உங்க வீட்டுக்கு வரேன். உங்க வீட்டோட ரிமோட் கண்ட்ரோல் நான் எடுத்துட்டு போயிடுறேன். எப்படி? அப்ப கூட எங்க அம்மா அப்பாவை விட்டு நான் சேனலை மாத்தினேன். பொழைச்சுப்போமா? நல்லா பொழைச்சுப்பேன். சரி, அதுக்கு வந்து முக்கியமான ஒரு கேள்வி கேட்கணும். இந்தியர்கள் ஏன் தீபாவளி கொண்டாடுறோம்? நரகாசுரனை கிருஷ்ணன் சொல்ற தீமை நன்மை வென்றதால் இந்தியர்கள் தீபாவளியை கொண்டாடுறோம். சரியா சொல்லிருக்கீங்க. சரி, முக்கியமா இந்த தீமையை நன்மை வென்றதை குறிக்கும் ஒரு நடனத்தை அதுக்கு பார்த்துருக்கோம் இல்லையா? அதை பத்தி நீங்க சொல்லுங்க. நம்ம நேயர்களுக்கு ரவீந்திரநாத் டான்சர்ஸ் ஆவலாக பார்த்து கொண்டிருக்காங்க. இதோ உங்களுக்காக ரவீந்திரநாத் டான்சர்ஸ்.